சிலர் கேட்பாங்க, ஏன் ஜிக்ர் செய்கின்ற பொழுது தலையாட்டுறாங்களே, இப்படி தலையாட்டுறாங்களே, இது என்ன சிறுக்கே, தலையாட்டணுமா, தலையால் ஜிக்ர் செய்யணுமா? கண்ணியமான பெருமக்களே, அந்த இடத்திலே குறிப்பிடுவோம், லா இலாஹ, இந்த இலாகும் இல்லை, எந்த நாயனும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர இல்லை என்றதைத்தான் அதை நாங்கள் சுற்றி காட்டுகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேறு எந்த நாயனும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ், அவன் மட்டும்தான் இலாஹு என்று நாங்கள் சொல்கின்றோம். உள்ளம் பரிசுத்தப்படப்பட நிஃபாக்குத்தனம் குறையும், பொறாமைத்தனம் குறையும், கல்பில் இருக்கக்கூடிய ஊத்தைகள் எல்லாம் குறையும், இவற்றில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாம் மங்கி போகும், நல்ல குணங்கள் ஒவ்வொன்றாக வெளியாக ஆரம்பிக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தோனாகவும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து காட்டிய, வாழப்போகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர் மீதிலும் ஸலவாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹுவினால் எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட உன்னதமான இஷா தொழுகை இமாம் ஜமாத்தா தொழுது பெற்று அவனை பற்றி சிந்திப்பதற்காகவும் அவனை பற்றி புகழ் பாடுவதற்காகவும் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தியாயத்து ஷாதுலியாவின் வாராந்த ஹதரா முதாக்கரா மஜ்லிஸில் இன்று தாலியம்பாவா இந்த மஸ்ஜிதில் நடைபெறுவதை ஏற்று நான் சந்தோஷம் அடைகின்றேன். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் ஏதாவது ஒரு அழுக்கு பட்டிருந்தால் நமது வீட்டிலேயோ, நமது வாகனத்திலேயோ, நமது ஆடைகளிலேயோ, எந்த இடத்தில் எந்த நகீஸ் எவ்வாறு எப்படிப்பட்டிருந்தாலும் அவைகளையெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு திரவியம் உலகத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். எந்தெந்த இடத்தில் எந்த கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்று எந்தெந்த திரவியங்களை அங்கே எங்களுக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறதோ அப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து அவைகளை தேடி அலசி ஆராய்ந்து போட்டு கழுகி துப்புரவு செய்து கொள்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, இந்த அழுக்குகளை போன்ற சில அழுக்குகள் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கிறது, நம்முடைய கல்புகளிலே வருகிறது. இப்படியான அழுக்குகளை, உள்ளங்களில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகளை, இந்த ஊத்தைகளை எப்படி நாங்கள் கழுவி சுத்தம் செய்கிறது? அதுக்கான வழிமுறை என்ன? அதனை செய்வதன் மூலமாக எவ்வாறு அந்த ஊத்தைகளை அழித்து அந்த இடத்தை துப்புரவு செய்ய முடியும் என்கிறதை நாங்கள் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுல்கத்தன், நமது உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. இதா சலுகத் சலுகல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை பிண்டம் சீராகிவிட்டால் முழு உடம்புமே சீராகிவிடும். வைதா ஃபசதல் ஃபசத ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் முழு உடம்புமே கெட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கண்ணியமான பெருமக்களே, நமது உடம்பிலே தாங்கி நிற்கக்கூடிய ஒன்று இருப்பதாக இருந்தால் அது பரிசுத்தப்படும் என்றிருந்தால் நம்முடைய முழு உடம்புமே பரிசுத்தப்படுகிறது. அது கெட்டு போய்விடும் என்றிருந்தால் நம்முடைய முழு உடம்புமே கெட்டு போய்விடுகிறது. அதை பற்றி சொல்லுங்க ஸல்லல்லாஹு எப்படி சொன்னார்கள்? அலா வஹியல் கல்ப், அதுதான் உன்னுடைய கல்ப் என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஆடைகளில், இடங்களில், நம்முடைய எந்த இடத்தில் அழுக்குப்பட்டாலும் துப்புரவு செய்ய முடியும். அப்படியாக இருந்தால் கல்பிலே வரக்கூடிய அழுக்குகள் என்னென்ன ஊத்தைகள் இருக்கிறது, அவைகளை எப்படி நாங்கள் சுத்தப்படுத்துவது? அதுதான் மிக பொல்லாத கொடிய நோயாக என்று உலகத்தில் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும், எவரை எடுத்துக்கொண்டாலும் அவர் உள்ளத்திலே பொறாமை இருக்கிறது, நிஃபாக்குத்தனம் இருக்கிறது, ஹசது வஞ்சகம் இருக்கிறது. எவர்களை பார்த்தாலும் எவரை எப்படி வெட்டி கொத்த முடியுமோ, எந்த இடத்தில் எவரை எவ்வாறு சீரழித்து பேச முடியுமோ, எந்த இடத்தில் எவருடைய மானம் மரியாதையை போக்க முடியுமோ, எப்படியெல்லாம் பிளான் பண்ணி அதனை சித்தரித்து இன்று நாங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களில் விளையாடி கொண்டிருக்கிறோம்.
கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அடியானுடைய உள்ளத்தை உடைப்பது என்கிறதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஒரு மனிதன் புனித காபாவை உடைப்பதற்கு சமன் என்று சொல்லி சொன்னார்கள். காபாவுக்கு எந்தளவு மகிமை, எந்தளவு அந்தஸ்து, எந்தளவு கண்ணியம் இருக்கிறது என்கிறதை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எத்தனை லட்சம் கொடுத்தாவது அந்த காபாவை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை ஆர்வத்தோடு போகின்றோம். அது போன்ற ஒன்றை ஒவ்வொரு நாளும் கண்மூடாக பார்க்கிறோமே, காணுகிறோமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை சந்திக்கிறோமே. இவர்கள் எல்லோரும் இவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளம், உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பிண்டம் காபாவுக்கு சமனானது என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அல்லவா? இது எங்களுக்கு ஞாபகம் வருவதில்லையா? இதனை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லையா, சிந்திப்பதில்லையா? கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உள்ளத்தில் வரக்கூடிய இந்த ஹசது, வஞ்சகம், இந்த நிஃபாக்குத்தனம், இந்த பொறாமைகளை எவ்வாறு அழிப்பது? அதுக்கான வழிமுறை என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிக்குல்லி ஷைஇன் சிகாலா வ சிகாலத்து குலூபி திக்ருல்லாஹ். எல்லா வஸ்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது, ஆனால் கல்பை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருப்பதாக இருந்தால் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலமாக தான் கல்பை சுத்தப்படுத்த முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். திக்ரு செய்வதன் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கிறது, என்ன பலாபலன் இருக்கிறது? உதாரணமாக கண்ணியமான பெருமக்களே, நாங்கள் ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பதாக இருந்தால் அந்த வியாபாரத்தில் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும், எவ்வளவு முதலீடு செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும், எத்தனை நாட்கள் இந்த லாபம் கிடைக்கும் என்றெல்லாம் அலசி ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து தான் ஒன்றுக்கு நாங்கள் காலை வைக்கிறோம். ஒரு வியாபாரத்தில் இறங்குகிறோம். ஒரு வீடு கட்டுவதாக இருக்கட்டுமே, இதை கட்டி முடிப்பதற்கு இத்தனை கோடி முடியும் அல்லது இத்தனை லட்சம் முடியும். இவைகளை எவ்வாறு பிளான் பண்ணி செலவழிக்கிறோமோ, எவ்வளவு தேடி பார்த்து அவைகளை எல்லாம் நாங்கள் அலசி ஆராய்ந்து தேடுகிறோமோ, அதே தேடலை அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக எங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்கிறதை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய திக்ரை நாம் செய்வதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுகள், அதனால் கிடைக்கக்கூடிய லாபம், அதனால் கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றிருந்தால் நிச்சயமாக அது எங்களை வழி நடத்தி செல்வதற்கு மிக ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கும். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் திக்ரு செய்யத்தான் அவனுடைய கல்புகள் சுத்தமாகும். கல்பில் இருக்கக்கூடிய நிஃபாக்குத்தனம் போகும், கல்பில் இருக்கக்கூடிய வஞ்சகம் கலையும், கல்பில் இருக்கக்கூடிய பொறாமைகள் கலையும், கல்பில் இருக்கக்கூடிய நான் எனும் மமதை இல்லாமல் போகும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை ஞாபகம் வைக்க வேண்டும். ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும், என்ன நீங்கள் ஞாபகப்படுத்தினால் அஸ்குருக்கும், உங்களை நான் ஞாபகப்படுத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் எங்களை, ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணித்தியாலமும் அல்லாஹ் எங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டு தான் இருக்கிறான். நாங்கள் தான் அவனை மறந்திருக்கிறோம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகளிலே ஒவ்வொன்றை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் கண்ணாக இருக்கட்டும், உங்கள் உள்ளமாக இருக்கட்டும், உங்கள் கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், உங்கள் உடம்பாக இருக்கட்டும், அவைகளில் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு உபாதை வந்துவிட்டால் அதனுடைய பொறுமதி உங்களுக்கு என்னவென்று விளங்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் ஞாபகம் கூட்டுவதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது திக்ரு செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஒரு பிரயோஜனம் இருப்பதாக இருந்தால், ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி சொன்னால் அந்த ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நாட்டுகிறான்.
அவனுடைய நீரத்தை அவனுடைய நிழல் எந்த அளவு இருக்கும் என்கிறதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் நாட்டிய ஒரு மாங்காய் மரத்தை போன்றோ ஒரு பப்புளுக்க மரத்தை போன்றோ ஒரு தேசிக்க மரத்தை போன்றோ அல்ல, அவனுடைய நிழல் அதனை பற்றி ஸல்லல்லாஹு சொல்லுகின்ற பொழுது, அந்த அடியான் 100 வருடங்கள் நடந்து சென்றால், ஓரிரு வருடமல்லை 100 வருடங்கள் நடந்து சென்றால் எந்த அளவு அவனுடைய நிழல் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு அடியான் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தில் நாட்டப்படக்கூடிய ஒரு மரத்தின் நிழல் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! இந்த பாக்கியமெல்லாம் வேண்டுமா? இந்த பாக்கியமெல்லாம் கிடைக்க வேண்டுமா? அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட மஜ்லிஸ்களை நாங்கள் கூடுகிறோம், நடாத்துகிறோம். ஆனால் இதனை தேடி படித்து இதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள நாங்கள் தவறிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் கலாமுல் அஃதல், மிக சிறப்பான மிக சிறந்த பேச்சு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற உன்னதமான அந்த கலிமா தான். ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற உன்னதமான இந்த திக்ரை மொழிகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீதான். 2 கலிமாக்கள் நாவுக்கு லேசாக இருக்கும், மீதானை கனமாக்கி வைக்கும். நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மீதானை வைத்து எங்களுக்கு முன்னால் நிறுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் துனியாவில் செய்த சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற மகத்தான கலிமா அதனை பாரமாக்கி கொண்டிருக்கும். இவைகளை செல்லுவதற்கு, இவைகளை மொழிவதற்கு மனுத்தியார் கணக்கு வேண்டுமா? இவைகளை மொழிந்து இந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு பல்லாயிரம் ரூபாய்க்கு செலவழிக்க வேண்டுமா? பல கோடி செலவுகள் செலவழிக்க வேண்டுமா? தேவையில்லையே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப சிறப்பாக லேசான முறையிலே முடியக்கூடிய சக்தியை தந்திருக்கிறான், கேட்கக்கூடிய காதை தந்திருக்கிறான், பார்க்கக்கூடிய கண்ணை தந்திருக்கின்றான், விளங்கக்கூடிய பகுமை தந்திருக்கின்றான். எல்லாற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்துவிட்டு அதற்கான ஏகப்பட்ட நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்லவா? கண்ணியமான பெருமக்களே, இவ்வாறு இந்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் தேடி அலசி ஆராய்ந்து பார்த்தால்தான் எங்களுக்கு விளங்கும் நாங்கள் இதை செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திக்ரு என்று சொல்லி நாங்கள் எதை வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறதை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் அவன் தஸ்பீஹோடு அன்றைய நாள் அவன் எழும்பி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி வ இலைஹி நுஷூர் என்ற அந்த உன்னதமான தஸ்பீஹாத் திக்ரோடு ஒரு மனிதன் அன்றைய நாளில் கழித்தால் உலகத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய நாளையிலே மிகச்சிறந்த நாளாக கணிக்கப்படுகிறது. சூரியன் உதிக்கின்ற நாளில் ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த துஆவின் மூலமாக அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கின்றான். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் மௌத் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்கராத் இருக்கிறது. மௌத்துக்கு முன்னால் கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் சக்கராத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும், யாருக்கும் தப்ப முடியாது. எப்பேற்பட்டதா உயிரினமாக இருந்தாலும் உலகத்தில் உயிர் என்று கொடுக்கப்பட்ட எந்த ஒரு மிருகமோ எந்த ஒரு மனிதனோ இருந்தாலும் அத்தனைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்கராத்தை தான் வைத்திருக்கிறான். லிக்குல்லி மௌத்தி சக்கராத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா மௌத்துக்கும் சக்கராத் இருக்கிறது. எனவே அந்த சக்கராத்துடைய நேரத்தில் மிக வலிமை மிகுந்த கலிமா கலிமத்து தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உன்னதமான கலிமாவை நாங்கள் வாயில் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தால், அந்த கலிமா எங்களுக்குள் மொழியப்பட வேண்டும் என்றிருந்தால், கஷ்டமான நேரத்தில் துனியாவின் தாகத்தை தான் எங்களுக்கு கொண்டு வந்து தீத்தினாலும் பருக்கினாலும் தாகம் தீராத அந்த நேரத்தில் பசி வரும், பசியுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை கொண்டு வந்து பசியை புகட்டினாலும் அங்கே அந்த பசி ஏற்பட்டு போகாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த கலிமத்து தய்யிபா வாயில் வர வேண்டும் என்றிருந்தால் நம்முடைய வாழ்நாள் பூராகவும் இந்த கலிமாவை உயிர்ப்பித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். காலையிலும் அல்லாஹ் திக்ர் செய்ய வேண்டும், மாலையிலும் அல்லாஹ் திக்ர் செய்ய வேண்டும். ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 1000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிவதற்கு பல மணித்தியாலங்கள் தேவையில்லை, ரொம்ப இலகுவாக சொற்பமாக செய்ய முடியும். ஒவ்வொரு மனிதனும் அதனை தன்னுடைய வாழ்நாளையிலே அதை அமுல்படுத்தி பார்க்க வேண்டும். சில விஷயங்களை சாதிப்பதற்காக வேண்டி, சில விஷயங்கள் நடைபெறுவதற்காக வேண்டி, சில ஒன்றும் அறியாத சிலர் என்ன செய்கின்றார்கள்,
கோர்ட்டு கச்சேரிகள் ஏறிவிட்டால் அந்த நேரத்தில் அவர்கள் அவர்களாகவே யோசித்து அவங்க சொல்கிறாங்க, நான் காதினால் கேட்டிருக்கிறேன், எப்படி நாளை கோர்ட்ஸில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, இது விலகி போக வேண்டும், இதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று எனக்கு ஓதுவதற்கு ஒன்றுமே தெரியா, களிமா மட்டும்தான் தெரியும், லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும்தான் தெரியும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை 1000 முறை முடிந்துவிட்டு தாஜத்திலே எழுந்து 1000 முறை முடிந்துவிட்டு ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டு, யா அல்லாஹ் இந்த பிரச்சனை என்ன விடுதலை செய்ய என்று நான் போய் முகம் கொடுத்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வழக்கினை அப்படியே வீசிவிட்டான், அதனை அல்லாஹ் எரிந்து விட்டான் என்று சொல்ல வார்த்தைகள் கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே திக்ரின் மூலமாக சாதிக்க முடியாத எதுவுமே இல்லை, எதையும் சாதிக்கலாம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் மௌத்து வருகின்ற பொழுது அது சூஉல் காத்திமாவும் இருக்கும், ஹுஸ்னுல் காத்திமாவும் இருக்கும். ஹுஸ்னுல் காத்திமா என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய நாவினால் கலிமத்து தய்யிபா லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உன்னதமான அந்த கலிமாவோடு மௌத்தாக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவதுதான் ஹுஸ்னுல் காத்திமா, அழகான முடிவு. சூல் காத்திமா என்று சொல்லுகின்ற பொழுது கடைசி நேரத்திலே கடைசி தருவாயில் களிமா இல்லாமல் மௌத்தாக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பம் மிக பொல்லாத ஒரு சந்தர்ப்பம். அப்படியான சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. கடைசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களையும் பாதுகாத்து களிமாவோடு மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும். சூல் காத்திமாவோடு யாருக்கும் மௌத்து வந்துடக்கூடாது. அங்கே ஃபெயிலாகி விட்டோம் என்றிருந்தால் நிரந்தரமாக ஃபெயிலாகி விட்டோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுஸ்னுல் காத்திமாவை கேட்க வேண்டும். ஹுஸ்னுல் காத்திமா எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் நிறைய திக்ரு செய்யுங்கள், நிறைய அல்லாஹ்வை புகழுங்கள், நிறைய தஸ்பீஹாத்துகளை ஓதுங்கள். கண்ணியமான பெருமக்களே, நம்ம உள்ளங்களிலே பல தரஜாக்கள் இருக்கிறது. அந்த தரஜாக்களை எல்லாம் சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லை. கண்ணியமான பெருமக்களே, நாம் திக்ரு செய்ய 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 எங்கள் உள்ளங்கள் மாற மாற ஒவ்வொரு தரஜாவை நாங்கள் நோக்கி சென்று கொண்டிருப்போம். அந்த தரஜாக்களை அடைகின்ற பொழுது மனிதன் தான் மூழ்கி இருப்பான். அல்லாஹ்வின் சிந்தனையில், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில், அல்லாஹ்வுடைய திக்ரில் அவன் மூழ்கி இருப்பான். பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், பெரியார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் திக்ரிலே மூழ்கி விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஆத்மா, அவனுடைய ரோஹானியத்தை அவனை கலண்டு உலகையும் சுற்றி வரும். அது அவனுக்கு தெரியாது. திக்ரை செய்ய 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 அது அப்படியே சுற்றி கொண்டிருக்கும். திக்ரை முடிக்கின்ற பொழுது அது மீண்டும் அவனோடு வந்து சேர்ந்து கொள்ளும். நீங்கள் ஒரு பக்குவமாக ஒரு இடத்தில் இருந்து அல்லாஹ்வை மட்டும் 1000 முறை திக்ர் செய்து பாருங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் மீனிங்கோடு, கருத்தோடு, மானாவோடு புரிந்து நீங்கள் இதை செய்து பாருங்கள். நீங்கள் 1000 செய்ய நினைச்ச நீங்கள் 2000 செய்வீங்க. 2000 முடிக்கணும்னு நினைச்ச நீங்கள் 3000 செய்வீங்க. 3000 முடிக்கணும்னு நினைச்ச நீங்கள் 5000 10,000 செய்து முடிப்பீங்க. லா இலாஹா இல்லல்லாஹ். சிலர் கேட்பாங்க, ஏன் திக்ர் செய்கின்ற பொழுது தலையாட்டுறாங்களே, இப்படி தலையாட்டுறாங்களே, இது என்ன சிறுக்கே, தலையாட்டணுமா, தலையாள திக்ர் செய்யணுமா? கண்ணியமான பெருமக்களே, அந்த இடத்திலே குறிப்பிடுவோம், லா இலாஹா, இந்த இலாகும் இல்லை, எந்த நாயனும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர இல்லை என்றதைத்தான் அதை நாங்கள் சுற்றி காட்டுகிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேறு எந்த நாயனும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ், அவன் மட்டும்தான் இலாகு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஒருத்தர் எங்களை பிடிச்சி அதட்டி நம்ம குரலுக்கிட்டால பிடிச்சி வேறு நாயன் இருக்கிறானா, அல்லாஹ் தவிர யாரும் இருக்கிறானா என்று சொல்லுகின்ற பொழுது சொல்லி வேறு யாரும் இருப்பதான்னு கேட்டு நம்மளை பிடிச்சி பைபோச ஒருத்தன் கேட்டால் இல்லை இல்லைன்னு எவ்வாறு நாங்கள் அகங்காரத்தோடு சொல்லுகிறோமோ, ஒரு காஃபி நம்மளை பிடிச்சுன்னு வைங்க, சொல்லு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு என்று சொல்லி சொன்னால் நம்ம ஒரே வழி, ஒரே மருந்து தப்போணுமெண்டா இதுக்குடைய வார்த்தை மட்டும்தான். அங்கே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கருத்தோடு முடிந்து அல்லாஹ் தவிர நான் உலகத்தில் இல்லை என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் நிலையை அந்த திக்ர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிவிடும். ஒரு நாள் செய்து போதாது, 2 நாள் செய்து போதாது. ஏனென்றால் நாங்கள் பாவிகள், பாவத்தாளிகள், நிறைய பாவங்களை சுமந்திருக்கிறோம், நிறைய பாவங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணால் செய்கிற பாவம், காதால் செய்கின்ற பாவம், உடம்பினால் செய்கிற பாவம், நம்ம கைஃபோனில் செய்கிற பாவம், அத்தனை பாவங்களையும் புரிந்து கொண்டு ஒரு நாளையில திக்ர் செஞ்சு ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறது நம்மளை கொண்டு வந்து சைத்தான் குழப்பிவிடும். அந்த அளவுக்கு நினைக்க வேண்டாம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நாம் பல நாட்கள் முயற்சி செய்ய வேண்டும். வியாபாரத்தில் முதலீடு செய்கிறீர்கள், ஒரு நாளையிலே 1 கோடி கிடைச்சிருமா? ஒரு நாளில் 1 லட்சம் கிடைச்சிருமா? ஒரு நாளிலே பல ஆயிரம் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா? எத்தனை நாட்கள் நீங்கள் முயற்சி செய்து வியாபாரத்தில் ஈடுபட்டு உங்களாகவே அர்ப்பணம் செய்துவிட்டு உங்களால் முயற்சிக்கப்பட்டால் தானே அதில் லாபம் அடைகிறீர்கள், அதில் பிரயோஜனம் அடைகிறீர்கள், அதில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு நாளையில் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று மாத்திரம் மனதில் நினைத்து கொண்டு ஒரே நாளையிலே திக்ர் செஞ்சு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். திக்ரை ஆரம்பித்து விட்டால், திக்ரில் அவன் இஷ்காகிவிட்டால், திக்ரில் அவனுக்கு ஒரு ஆசையும் பேராசையும் அன்பும் வந்து விட்டால் அவனை அறியாமலே அந்த திக்ரு நிலைக்கு கொண்டு போய்விடும். உள்ளம் பரிசுத்தப்படப்பட நிஃபாக்குத்தனம் குறையும், பொறாமைத்தனம் குறையும், கல்பில் இருக்கக்கூடிய ஊத்தைகள் எல்லாம் குறையும், இவற்றில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாம் மங்கி போகும், நல்ல குணங்கள் ஒவ்வொன்றாக வெளியாக ஆரம்பிக்கும். அவன் வாயால் சில வார்த்தைகள் வந்துவிட்டால் அது நடக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். கண்ணியமான மக்கள், ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு வலியுல்லாவாக மாறலாம், எந்த தடையும் இல்லை. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு வலியுல்லாவாக அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவராக மாற முடியும். இந்த ஒவ்வொரு வழிமாறுகளை பற்றி புகழ்கிறோம், பாடுகிறோம். நம்ம மௌத்தானுக்கு பின்னால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அந்தஸ்தை தரக்கூடாதா, எங்களுக்காக பல பேரா ஓதி துவா செய்யக்கூடாதா நினைக்கின்ற பொழுதெல்லாம் கண்ணியமான அனைவர்களுக்கு ஒரு தரஜாக அடைய முடியும், வலியுள்ளான தரஜாக அடைய முடியும். திக்ரு செய்து பாருங்கள், திக்ரை முடிந்து பாருங்கள். திக்ரை செய்ய 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 உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்ந்து மாறிக்கொண்டே போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை விரும்பிவிட்டால், ஒரு மனிதன் அல்லாஹ் விரும்பி விட்டான் என்று சொன்னால் அவன் பிடிக்கும் கரமாக அல்லாஹ் மாறுகிறான், அவன் நடக்கும் காலாக அல்லாஹ் மாறுகிறான், அவன் பார்க்கும் கண்ணாக அல்லாஹ் மாறுகிறான் என்று சொன்னால் வலியுடைய அந்தஸ்து வருகின்ற பொழுது அவனால் எந்த பாவமும் நடக்காது, எந்த அசௌகரியமும் நடக்காது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான எந்த செயலும் நடக்காது. அனைத்து செயல்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களாக நடந்து கொண்டிருக்கும். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திக்ரை காலை மாலையில் சப்பிஹூஹு புக்ரத்தம் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். உங்களால் முடிந்த தஸ்பீஹாத்துகளை அதிகமாக செய்யுங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா உங்களுக்கு முடியுமா? ஒரு பட்டியல் போட்டுக்கொள்ளும். காலையில் 500 பிடித்தம், 100 பிடித்தம் லா இலாஹா இல்லல்லாஹ், 100 பிடித்தம் சுப்ஹானல்லாஹ், 100 பிடித்தம் அல்ஹம்துலில்லாஹ், 100 பிடித்தம் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், 100 பிடித்தம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஏதாவது ஒன்று தொடர்ந்து செய்து வருவேன். காலையில் செய்த நான் மாலையிலும் செய்வேன். இவ்வளவு ரஹ்மத்தை நாமத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ரப்புக்காக வேண்டி நான் இதனை கட்டாயம் செய்து முடிப்பேன். ஒவ்வொரு நாளும் அவனுக்காக நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்று ஒரு மனிதன் அவன் கண்ணுள்ளத்தில் ஒரு அகங்காரத்தை எடுத்து அவனுடைய வாழ்க்கையிலே இந்த விஷயங்களை ஆரம்பிக்க நாடினான் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அவன் ஒரு பெரிய உத்தமனாக, ஒரு பெரிய மகானாக மாற முடியும் என்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. உணவில் நெருக்கடி இருக்காது, வியாபாரத்தில் கஷ்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது. எவ்வளவு விலைவாசி உயர்ந்தால் அவனுடைய வாழ்க்கையில் சென்று கொண்டு தான் போகும். அவனுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லாஹ் அவனுக்கு வழியமைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயர்துகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் சொல்கின்றான் அவனுக்கு நினையாப்படுத்தால அல்லாஹ் அவனுக்கு உணவளித்துக் கொண்டிருப்பான். எனவே இந்த காலகட்டத்தில் இந்த உலகளாவிய இந்த பொருளாதார சிக்கலை நாங்கள் முகங்கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், இந்த பொருளாதார சிக்கலை நாங்கள் சமாளிக்க வேண்டுமா இருந்தால் நிறைய வியாபாரம் செய்யணும், நிறைய பிஸ்னஸ் செய்யணும் எல்லாம் இல்லை. அல்லாஹ்வை திக்ர் செஞ்சால் பொருளாதாரத்துறை மோதலும், அல்லாஹ்வை தஸ்பீஹாத்து செஞ்சால் பொருளாதார நெருக்கடியை தடுக்க முடியும். கண்ணியமான மக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதனை புரிந்து கொள்ளாமல், இதனை அறிந்து கொள்ளாமல், இதனை விளங்கி கொள்ளாமத்தான் லோ என்று அலைந்து கொண்டிருக்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். துனியா வேணும், ஆகிரா வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெரி சிம்பிளாக வச்சிருக்கிறான், லேசான முறையில் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் திக்ருடைய விடயங்களை தொகுத்து வகுத்து நாம் அதனை ஒவ்வொரு நாளும் பல 100 தடவைகள் முடிந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹ் எங்களை ஆக்கியல்வானாக. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எவைகளை கேட்டோம் யா ரஹ்மானே, அதன்படி அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாகி தந்தருள்வாயாக. திக்ரை மொழிந்து திக்ருள்ளே கிடைக்கக்கூடிய உன்னதமான அந்தஸ்துகளை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. திக்ரை மொழிவதன் மூலமாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நீ எங்களை ஞாபகம் உறுந்து கொண்டிருப்பது போன்று உன்னை நாங்கள் ஞாபகிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி
தந்தல்வாயாக. எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் யாரெல்லாம் நோயை நிவாரணம் செய்து கொடுப்பாயாக. நம்முடைய நோய்களை எல்லாம் லேசாக்குவாயாக. நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவாயாக. நம்முடைய வியாபாரத்தை பரக்கத்து செய்வாயாக. இந்த மஜ்லிஸை யா அல்லாஹ் கயாமம் பரியந்தன் தொடர்ந்து நடைபெற்று வருவதற்கு நீயே கிருபை செய்தல்வாயாக. இதனை ஹயாத்தாக்கி வழி நடத்தி கொண்டு செல்லக்கூடியவருடைய நல்ல தைரியத்தையும் மன ஆஃபியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்தல்வாயாக. எங்கள் துவாக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினாலும் எல்லா வலிமாதல் நாதாக்கள் மஷாயிமான் குதுமால் அக்தால் அபுதால் பொருட்டினால் குறிப்பாக ஷேഖனா ஃபௌதுல் அஷர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு பொருட்டினால் கபூல் செய்து கொள்வாயாக. வா ஆகிரு துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா